ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை மறந்து கூட இந்த இடத்துல மட்டும் வைக்காதீங்க. வீண் செலவாகி கொண்டே தான் இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிலர் எப்போதுமே என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு கூறுவதால் அவங்க உழைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி விடாதீங்க. பலரும் இங்கே கடினமாக உழைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வரும் வருமானம் அவங்களுக்கு செய்யும் செலவை விட குறைவாக தான் இருக்கும் பட்சத்தில் அவங்க கையில் எப்படி பணம் இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் பணம் தங்காமல் வீண் செலவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதில் முக்கியமாக சொல்லப்படுறது நம்ம பணத்தை வைத்து இருக்கும் இடத்தை பொறுத்து தான். ஆமாம், நீங்கள் தப்பி தவறி கூட இந்த இடத்துல மட்டும் வச்சு விடாதீங்க. உங்கள் பணம் உங்களுக்கு இல்லை. அது என்ன இடம், ஏன் அங்கே பணம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் இந்த தொகுப்பில் விவரமாக பார்க்கலாம். நீங்கள் பணம் எவ்வளவு சம்பாதிப்பவராக இருந்தாலும் சரி, நீங்கள் சம்பாதித்த பணத்தை எங்கு வைக்கக்கூடாது தெரியுமா? அனைவரும் கண்ணிலும் படும்படியாக இருக்கும் இடங்களில் பணத்தை வைக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அதோடு வரும் உதிரி வருமானம் என்ன அப்படிங்கிறத உங்கள் வருமானத்தை பற்றின கணக்கு யாரிடமும் சொல்லக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கும் பணம் எவ்வளவு என்று உங்களிடம் மட்டுமே ரகசியமாக வச்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க. அதற்காக உங்கள் வீட்டில் உள்ளவங்க வருமானத்தை சொல்லாமல் இருக்க வேண்டாம். அது அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு இப்படியாப்பட்டவங்கிட்ட உங்கள் வருமானத்தை சொல்கிறதுல எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் உங்கள் குடும்பத்தை தவிர மூன்றாவது நபர் யாரிடமாவது உங்கள் வருமானத்தை நீங்கள் தெரியப்படுத்துவது பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. ஆனால் தற்போதைய நாட்களில் வீட்டில் இருக்கும் யாரும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எவருக்கும் தெரியும். இப்படி சொல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கூட நம்ம வீட்டுக்கு இதனால் பல குழப்பங்கள் ஏற்படும். நிறைய நபர்கள் தங்கள் வருமானத்தில் இருந்து பணத்தை எடுத்து வீட்டு செலவுக்கு அப்படின்னு ஒரு பர்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த பர்ஸை அலட்சியமாக வீட்டு வரவேற்பு அறையில் வச்சு பயன்படுத்துவாங்க. இனி இவ்வாறு செய்யாதீங்க. மேலும் உங்கள் குடும்பத்தினரை தவிர யாருக்காவது மூன்றாவது நபரிடம் பணம் கொடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக பர்ஸிலிருந்து மொத்த பணத்தையும் எடுத்து அதிலிருந்து ஒரு சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுக்காதீங்க. இதை தவிர்த்திடுங்க. பணம் என்பதை யார் கண்ணுக்கும் தெரியாதபடி தான் எடுத்து வச்சுக்கணும். ஒருவேளை அவங்க இவர் என்ன இவ்வளவு பணம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் பார்த்தாங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற பணம் மனமடன்னு செலவாகிடும். அதனால் எப்போவுமே பணத்தை அடுத்தவங்களுக்கு தெரியும்படியாக இடங்களில் வைப்பதை தவிர்த்திடுங்க. பணத்தை படுக்கை அறையில் உள்ள பெட்டியில் அப்படி இல்லைனா படுக்கை அறையில் இருக்கிற பீரோவில் வச்சு பயன்படுத்துங்க. சிலர் வீட்டில் படுக்கையில் உள்ள மெத்தை மற்றும் கட்டிலில் அடியில் கூட பணத்தை வச்சு பயன்படுத்துவாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களிடம் இருக்கும் பணம் வீணாக செலவாகி கொண்டே தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு படுக்கை அறையில் பணத்தை பத்திரப்படுத்தாதீங்க. உங்கள் பணத்தை எந்த இடத்தில் வைத்தா வீண் விரயமாகாது பெருகி கொண்டே இருக்கும்னு தெரியுமா? ஆமாம், அது பூஜை அறை தான். பூஜை அறையில் நீங்கள் சுவாமி படங்கள் விளக்குகளை வச்சுருக்க இடத்துக்கு அருகில் இந்த இடத்துல பணத்தை வச்சிங்க அப்படின்னா பணம் வீண் செலவாகாமல் இருக்கும். ஆனால் இது உண்மையல்ல. நீங்கள் பூஜை அறையில் உங்களுக்கு சௌகரியமான இடம் ஏதாவது இருந்தால் அங்கே வச்சுக்கலாம். உதாரணமாக பூஜை அறையில் அலமாரி போல் அமைப்பு இருந்தால் அந்த இடத்துல யார் கண்ணுக்கும் தெரியாமல் உங்கள் பணத்தை வச்சுக்கோங்க. இருந்தாலும் பூஜை அறையில் வச்சு இருக்கிற பணத்தை அடிக்கடி எடுக்கக்கூடாது. செலவுக்கு என்ன தனியாக முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் இப்போது வெளியே செல்ல போகிறீங்க, உங்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் தேவைப்படுகிறது அப்படின்னா அதற்காக உங்கள் பர்ஸில் இருந்து 500 ரூபாவை எடுத்து செலவு செஞ்சுட்டு மீதமான பணத்தை கொண்டு உங்கள் பர்ஸில் வச்சு இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. உங்களுக்கு தேவையான சில்லறைகளை மாற்றி வச்சு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அந்தளவு பணத்தை மட்டும் எடுத்து செல்லுங்க. அதனால் பணத்தை கையாளும் போது அதை சற்று ஒளித்து மறைவாக தான் வச்சு கையாளணும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நினைவில் வச்சுட்டு பணத்தை கையாளுங்க. உங்கள் வீட்டில் பணம் பிரச்சனையே வராது. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.